அதானே கேட்குறேன். எதனால 2.5 ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. தனுஷை ஹிந்தியில் கூட்டு போய் அடிச்சிட்டாங்க. அடி சரியான அடி பிரிச்சிட்டாங்க. லவ்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க தனுஷை. ஒரு வெறித்தனமான லவ் வந்து 3க்கு அப்புறமா வந்து இந்த படத்தில் வந்து தனுஷ் கிட்ட வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை என்னாச்சுன்னா ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. ஏன் லென்த்தாக இருக்கா ப்ரோ? எதனால என்னாச்சு? ரொம்ப 2.5 மணி நேரம் நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி தெரியுதா? நல்லா இருக்கு ப்ரோ படம், பார்க்கலாம். எமோஷனல் நல்லா டச் ஆகுது. ஓகே ஓகே. தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அது படம் மெயினாக? ஏன்னா ஹிந்தியில் தான் ஓகே ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் கேட்குறேன் நான். நல்லா தான் இருக்கு. டப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, பட் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். அதே புரியல ப்ரோ. அதுதான் ப்ரோ கேட்குறேன். என்னாச்சு லென்த்தாக இருக்கனால கதை புரியலையா? உங்கள் பசங்க கருத்து தான் கேட்குறோம், நீ சொல்லலாம். எதுக்கு லவ் பண்ணுறாங்க, யாரும் லவ் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸ்டோரியே புரியல ப்ரோ முதல்ல. ஓகே. லென்த்தாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்மி மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சில தடவை வந்து இட்லி கடையே எவ்வளோ பெட்டர். ஓ ஓகே ஓகே. அதுவே நல்லா இருந்துச்சு. இட்லி கடை வந்து ஸ்டோரி எனக்கு எதுவும் புரியவே இல்லை. கதை ஸ்டோரியே புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் புரியுதா, செகண்ட் ஹாஃப் அப்புறம் புரியலன்ற மாதிரி சொன்னீங்களா? இதே புரியல. ஸ்டார்டிங் என்ன புரியும்? சரி ஓகே. ஆடியன்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுவும் சொல்ல வரும். அப்படி இல்லை, என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்கச்சு. இல்லை என்ன சொல்லுன்னா லவ்னு சொல்லி ஏமாற்றி தனுஷை போட்டு அடி அடின்னு பிரிச்சிட்டாங்க. சரியான அடி வச்சிருக்காங்க தனுஷை. மிதிக்கிறானுங்க. படத்தை பாருங்க, கண்டிப்பாக தெரியும். ஏன் ஸ்டோரி நல்லா இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிலாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பட் படம் வழக்கமாக இருக்குது தான். படம் வந்து தெலுங்குலையோ மலையாளத்துலேயோ வர படம் தமிழ் எடுத்தால் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்குது. இப்போ தமிழ் படம் நம்மளுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான். இந்த படம் ஹிந்தியில் கண்டிப்பாக ஹிட் ஆகும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. தமிழில் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமான்ற மாதிரி இருக்குதா? ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். ஓகே. கொஞ்சம்ன்றதை விட கொஞ்சம் நிறையவே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதான் டிஃபரன்ஸ். ஓகே. பட் ஆனால் தனுஷோட ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல். தனுஷ் ஆக்டிங்கில் எதுவுமே சொல்ல முடியாது, பிரிஸ்டார். ஓகே. பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அது கப்பெல்லாம் வந்தால் நல்லாவே பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. டவுட்டு அவ்வளோதான். ஹிந்தி படம்ன்றது தனியாக காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க? லவ் ஸ்டோரி மாதிரி கொடுத்தாங்க. லவ் தான் ப்ரோ. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற லவ் ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்துக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரவே மாட்டேன், அழுதுனே இருக்கிறோம். கண்ணெல்லாம் அது பிஜிஎம் ஏறு மாதிரி பிஜிஎம் ஒன்று போட்டுறாரு. கிளைமேக்ஸில் ஓடுறாரு தனுஷ். 2.5 நேரம் லென்த்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லேருந்து வேறு லெவலில் ப்ரோ. பிஜிஎம் வேறு ஏறு. இந்த ஆல்பம் ஏன் ஃபேமஸ் ஆகல எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னமும் வந்து டியூட்லாம் தூக்கி குப்பத்தூரில் போடுது. ஆல்பம் இப்போ தானே வந்துச்சு, அதுக்குள்ளே ஆடி லட்சம் வைங்க ப்ரோ. இந்த ஹிந்தி படம் ஆடி லட்சம் வைக்க மாட்டாங்க. அடுத்த வாரத்தில் வைக்க சொல்லுங்க ஹிந்தி படத்துக்கு ஆடி லட்சு. என்ன ப்ரோ ஆல்பம் இது அந்த மாதிரி இது ப்ரோ. சீக்கிரம் ஒன்று கூட சொல்லுங்க ப்ரோ. டியூட்டை தூக்கி குப்பத்தூரில் போடுங்க. அது தூக்கி ட்ரெண்டிங்கில் போடுங்க. ஃபுல்லாக டியூட் ஸ்டோரி போட்டுருந்தது இவர் தான். இவரே குப்பத்தூரில் போட சொல்கிறாரு. இப்போ கண்டென்ட் எல்லாமே பார்த்து இந்த படம் போடுவார். எல்லாம் சாய் அப்படிங்கிற மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு தான். அவர் மாசு தான் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு தான் போவீங்க வீட்டுக்கு. அது கன்ஃபார்ம். கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக அடிச்சுன்னு தான் போவீங்க. டேக்லாம் இல்லை ப்ரோ. அவர் எடுத்த 2 படமே ஸ்லோவாக போய் தான் கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் பாருங்க வேற மாரி நம்ம ராஜனா கனெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும் எல்லாரும். ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. தனுஷ் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் வந்து நம்மளை படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி மியூசிக் போட்டிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லவ்னான்றது தனுஷ் காட்டுறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே. அதுவும் ஜஸ்டிஃபை பண்ணிச்சுன்னா, மற்றபடி விஎஃப்எக்ஸ்லாம் கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு ஓவரால். இல்லை நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டல்லாக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. நல்லா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா போகிற மாதிரி இருக்கா? சாங் ஒன்று ஒர்க் அவுட் ஆகடா, அதுதான் கேட்குறேன். சாங் ஒர்க் அவுட் ஆகாது. பரவாயில்ல, தனுஷ் சாச்சால மாசாக தானே இருக்கும். ஓகே. ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தானே? ஆமாம்மாண்ணா. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து தனுஷ் வந்து ரொம்ப கொஞ்சம் இட்லி கடை பார்த்தப்போ வந்து கொஞ்சம் லைட்டரான ஒரு நோட்டில் பண்ணியிருப்பாரு. இதில் கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணியிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், மற்ற ஜாலியான ஃபன் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில சீன்ஸ் வந்து மேபி அது இந்திய ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்கதா இருக்கும். மற்றபடி எமோஷனல் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. தனுஷ் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. லென்த்துன்றா ரொம்பலாம் லென்த்லாம் இல்லை. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது இல்லை. பர்சனலி எனக்கு லென்த்துலாம் பார்க்காது. எப்போவுமே ஒரு படம் பார்க்கும்போது லென்த்தாலாம் பார்க்காதீங்க. லேக் வேறு லென்த் வேறு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்தது. ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு காலேஜ் போச்சு கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படியே மாதிரி. மற்றபடி எனக்கு எங்கேஜாக இருந்தது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ், அந்த எமோஷன் வந்து எப்படி வந்து வெளிப்படுது, அதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க தவிர ரொம்ப லென்த்தாலாம் எனக்கு பெருசாக படல. மற்றபடி வந்து படம் வந்து உண்மையிலே பார்க்கலாம், நல்லா இருக்கும். உண்மையிலே எனக்கு பிடிச்சது.
ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப ஏதோ வல்கரான ஏதோ சீனும் இருக்காது. கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் அது பண்ணுற மாதிரி மட்டும்தான் சீன்ஸ் தம் அடிக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் ஹீரோயின் 2 பேருமே. மற்றபடி வந்து ஏஆர் ரஹ்மான் செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏஆர் ரஹ்மான் பார்த்தா இந்த படத்தை பிச்சிருக்காரு அவர். உண்மையிலே பயங்கரமான ஒர்க். உண்மையிலே பிஜிஎம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் தமிழ்லேயே அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு நல்ல சிங்கர்ஸை தேர்ந்தெடுத்து சூப்பராக அந்த பிளேஸ்மெண்ட்டோட அந்த சாங் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் எமோஷனலான கிளைமேக்ஸ். உண்மையிலே நல்ல கிளைமேக்ஸ். உண்மையிலே பார்க்கும்போது அது வந்து இந்த மாதிரி கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் முடிக்கணுன்றதுக்காக முடிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல கிளைமேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி. அதேமாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாய் வந்து ஒருத்தவன் லவ் பண்ணுறான். அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவனுக்கு எதுவுமே புரியாது, சொன்னால் புரியாது. ஆனால் அவன் லவ்வில் இருந்தால் எந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கும். இருந்தாலுமே இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. உண்மையிலே எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலி பர்சனல் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். உண்மையிலே நீங்கள் ஹிந்தி படம் மாதிரி இருக்க தமிழ் படம் மாதிரியே இருக்கும். தமிழ் டப் படம் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. ஃபுல்லாக ஹிந்தி டப்பிங் மாதிரி இல்லாமல் தமிழ் படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக எமோஷனலாக இருக்குது. நல்லா கிளைமேக்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தலைவரை பற்றி சொல்ல வேணாம். தலைவர் எப்பவுமே மாஸ் தான். ஆர்மி கேரக்டர் ட்ரைலரில் பார்க்கும்போது அதுதான் ஜெட்டு போட்டாங்க. ஆமாம், ஆர்மிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் லவ் ஃபிலிம் தான். ஃபுல்லாக லவ் தான். ஆமாம், லவ்வை பேஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. இல்லை நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபீல்லாம் இல்லை. நல்ல ரொம்ப பெரிய படம்ன்ற வந்து போர் அடிக்கிற அந்த ஃபீல்லாம் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது படம். எப்பவுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக லவ் ஸ்டோரி தான். ஆனால் நல்லா இருக்குது. ராஞ்சனா வந்து இது டிஃப்ரெண்ட். அதுலேருந்து அவ்வளோதான். எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் என்ன ஒரே ஒரு குறை தான், 2 பேருமே செத்துறாங்க. அது ஒன்று தான் மச்சிக்க. அது டிஃப்ரெண்ட் ப்ரோ. இது டிஃப்ரெண்ட் ப்ரோ. தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் கெட்டப் நல்லா இருக்கு. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதுதான் தலைவரே நல்லா இருக்கு. இன்னும் என்ன வேணும்? நல்லா மட்டும் சொல்லிட்டு போங்க. இப்போ லேக்காக பாதி பேர் ஓடுறாங்க. என்ன இருக்காது? என்ன காரணம்? ஓகே என்ன சொல்ல வராங்கண்ணா மெயினாக படத்தில்? லவ் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஓகே, நிறைய லவ்ஸ் படம் பார்த்துட்டோம். இது வழக்கமான படமா இல்லை ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காரா? டிபிக்கல் ஹிந்தி வடக்கில் எப்படி படம் எடுப்பாங்க அந்த மாதிரி தான் பெருசாக. இல்லை அதுதான் நானும் கேட்குறேன். ஏன் என்னாச்சு அப்படி அவங்களதே கொஞ்சம் நல்லா ஃபேண்டஸியாக இதுவாக இருக்கும். நம்ம அந்த மாதிரிலாம் நார்மலாக இருக்குல்ல. ரெண்டுத்தையும் ஃபியூஷன் பண்ணி எடுத்தாங்க. ஓகே, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்ற மாதிரி இருக்குதா? தமிழ் ஆடியன்ஸுக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் எனக்கு ஓகே, படம் ஓரளவுக்கு இதுவாச்சு. பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருக்கு இல்லையா? ஓகே, பரவாயில்ல, படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் எடுத்து வரைக்கும் சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு தான் அப்படி ஓடிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கேட்குறேன் நான். ஓகே, ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப லாங்காக போகுது படம். ரொம்ப சீரியல் மாதிரி இழுத்துட்டு போகாதீங்க. டப்பிங் ரொம்ப நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தீங்க படத்துக்கு மெயினாக? நான் கொஞ்சம் லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். எதிர்பார்த்த அளவு இல்லை. ஓகே, மற்றபடி ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்குதா? ரொம்ப சீரியல் மாதிரி போகிற மாதிரி இருக்குதா? ரொம்ப லாங்காக. பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? மெயினாக படம் பர்சனலாக படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. நான் லவ் சீன்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தேன். ஓகே, அதனால் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ.